ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. ஸோ இது வந்து லாஸ்ட் டே கோயில்பட்டியில் இருந்த விளாக்கு. ஸோ ஃபங்க்ஷன்லாம் வந்து ஓவரால் முடிஞ்சிருச்சு. நைட்டில் வந்து இந்த மாதிரி பாட்டு இது வச்சுருந்தாங்க. ஸோ அது பார்க்க வந்திருந்தோம். கரெக்டாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஊருக்கு கிளம்புற டே வந்து மார்னிங் எடுத்தது. ஸோ காலையில் வந்து கொஞ்சோண்டு வந்து நுங்குலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நுங்கு இதெல்லாம் பதநீர்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நுங்குலாம் சாப்பிட்டோம். எனக்கு இந்த பதநீர்லாம் வந்து பிடிக்கும். ஸோ அதுவும் கொஞ்சம் குடிச்சிட்டு ஷேர் பண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நுங்கு வந்து ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இருக்கிற வேலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி பார்த்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அழுக்காக இருந்தது. அதை வந்து வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுட்டு தண்ணியை திறந்து விட்டு அதை ஒரு 2-3 டைமாவது வாஷ் பண்ணும்ல, அதனால் வந்து போட்டு விட்டுட்டு கொஞ்சம் பாத்திரம் சேர்ந்ததெல்லாம் வந்து விலைக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு. ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. லீவ் வந்து அப்படியே வந்து ஓடிடுச்சு. ஸோ ஊருக்கு கிளம்பிட்டு கொஞ்ச நேரம் கழித்து சன் வந்து டயர்டாக இருக்குன்னு படுத்துட்டாரு. அப்புறம் நானும் கொஞ்ச நேரம் வந்து பாட்டு கேட்குறதுக்கு உட்காந்துருந்தேன். சாங்ஸ்லாம் கேட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து சமையல் பண்ண டைமில் வந்து எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எப்பயுமே வந்து சாதம் தான் வைப்பேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் குழம்பு வைப்பேன். ஸோ புளிக்குழம்பாட்ட வைக்கலாம் அப்படின்ட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு புளிக்குழம்பு செஞ்சிட்ருந்தேன். ஸோ இந்த புளிக்குழம்பு வந்து ஈஸி தான். சும்மா அந்த காயெல்லாம் வந்து வதக்கி விட்டுட்டு வெங்காயத்தை கல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தேங்காய் பேஸ்ட், தேங்காயும் சோம்பு வெங்காயம் இதெல்லாம் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மசால் பொடியெல்லாம் போட்டு குக்கரில் வந்து ஒரு 3 விசில் 4 விசில் வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதான் ரெடி பண்ணியிருந்தேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.